எங்க ஊர்ல எல்லாமே இருக்கு. நாளுக்கு நாள் வாகனங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. ஒரு வண்டியை வாங்கி அதை ரெஜிஸ்டர் பண்ணி வண்டி நம்பரை வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிருங்க. ஈரனூர்ல இருந்து வரேன். புதுக்கோட்டையில போய் பஸ் ஏறி போகணும் ஆர்டி ஆஃபீஸுக்கு. நல்லா எஃப்சி எடுக்கிறாங்க தான் நாங்கள் வந்து திருச்சிக்கு போகணும், இல்லை புதுக்கோட்டைக்கு போகணும். அதே மாதிரி புதுசா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறவங்க நிலைமையும் அப்படிதான். ராயமன் வந்து 45 கிலோமீட்டர் புதுக்கோட்டை போயிட்டு வர்றது ஒரு நாள் பொழுதே போயிடும். இப்போ விஜயபாஸ்கர் ஆர்டி ஆஃபீஸ் வந்து இழுப்பூர்லேயே அமைச்சு கொடுத்துருந்தாங்க. எங்கள் ஓட்டுநருக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்க ஊர் இழுப்பூருக்கே ஆர்டிஓ ஆஃபீஸை கொண்டு வந்தவர் தாங்க நம்ம அமைச்சர் விஜயபாஸ்கர். ஓட்டுநர் உரிமம் வழங்குதல், வாகனங்களுக்கு பதிவு எண் வழங்குதல், வாகன உரிமையாளர் பெயர் மாற்றம், பர்மிட் புதுப்பித்தல்னு எல்லா வேலையையும் நாங்க இங்கேயே முடிச்சுப்போம். 10 கிலோமீட்டர்ல இழுப்பூர்ல வந்து ஆர்டி ஆஃபீஸ் அமைச்சு கொடுத்துருக்காரு. இழுப்பூர்ல இருக்கிறனால இப்ப எங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கு. இதனால வந்து எங்க மக்கள்லாம் வந்து யாரும் கஷ்டப்படாம சீக்கிரமா வந்துட்டு சீக்கிரமா போறோம். இப்பெல்லாம் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கிற அவசியம் இல்லைங்க. ரிலாக்ஸா போவோம், டிரைவிங் லைசன்ஸ் எடுப்போம், வந்துகிட்டே இருப்போம். இப்படி எங்களை வசதியா வச்சுக்கிட்டு இருக்கிற அமைச்சர் இல்ல அவர் எங்க அண்ணன். இன்னும் சொல்லுவோம், பெருமையா சொல்லுவோம், எங்க ஊர்ல எல்லாம் இருக்குங்க. ஏன் தெரியுமா? நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் எங்க ஊர்ல இருக்காருங்க. அப்பவும் செஞ்சாரு, இப்பவும் செய்யறாரு, எப்பவும் செய்வாருங்க. அவர் மட்டும்தான் செய்வாரு.